சார், இப்போ வெளிநாடு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் சும்மா கண்ட கேள்விலாம் பதில் சொல்ல முடியாது. சொல்லுங்கள், ஏதாவது நல்ல ஆரோக்கியமாக கேள்வி கேளுங்க, நான் டெஃபினட்டாக எதுங்க இப்போ அதுதான் ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு மேசிவ் ஈவெண்ட் இப்போ தான் 2024 நடத்தியிருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி 25ல வி வில் ஹேவ் ஒன் டேட்ஸ். நாங்கள் ஃபைனல் பண்ணல. பட் அந்த இப்போ நீங்கள் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்க்கணும். நாங்கள் நடத்தணுன்றதுக்காக நடத்தக்கூடாது எப்பவுமே. அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் வென்ட் பிஹைண்ட் அந்த ஜிம் 2024 மேசிவ். கிட்டத்தட்ட 6-7 மாதம் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு சாதாரணமாக வந்துடல அது. ஸோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எந்தெந்த செக்டர் பூம் ஆகுது, எந்தெந்த செக்டர் நம்மளுக்கு தேவைன்றதை பார்க்கணும். நம்ம இப்போது செமிகண்டக்டர்ஸ்லேயே சொல்கிறேன், செமிகண்டக்டர்லேயே ஃபேப் ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 70,000-30,000 1 லட்சம் கோடி கூட வரும். ஆனால் அதில் நம்ம கொடுத்து அதுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ 1000 கோடி கொடுக்கணும். அந்த இன்சென்டிவ் கொடுக்கறனால எவ்வளோ பேருக்கு ஆளுக்கு வேலை வாய்ப்பு வருது, அது என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வருது, எங்கே வருது அந்த வேலை வாய்ப்பு. திஸ் இஸ் கீ. என்னோட நம்ம முதலமைச்சர் கேட்குற கேள்வி அதான். நீ எல்லாம் முதலீடு கொண்டு வரீங்க, சரி, எங்கே வருது, யார் அதில் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா நம்ம பசங்கள் எல்லாருமே படித்தவங்க, எல்லாம் நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வருதா. சரி, கிராமப்புறத்தில் கொண்டு போறியா, கிராமப்புறத்தில் கொண்டு போனால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன படிப்பறிவு இருக்கோ அந்த ஏற்ப அவங்களோட ஸ்கில் என்னமோ, அதுக்கு திறன் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு வருதான்னு கேட்பார். ஸோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறோம். சும்மா எடுத்தோம் கழுத்தோம் வரவங்ககிட்டலாம் கையெழுத்து போடுற வேலை இங்கே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.